வெல்கம் டு ஹர்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே போயிருந்தோம் சாமி கும்பிட. அந்த வீடியோ தான் இது. ஊர்லேருந்து எங்கள் அக்கா வந்திருந்தாங்க, எங்கள் அக்காவும் மக ரம்யா வந்திருந்தாங்க. அதனால் சரி ஒரு ஆம்னி பிடிச்சி நாங்கள் 4 பேர், அவங்க 6 பேர் போயிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்டு. அப்படி காலபைரவர் கோயில், சென்னிமலை எல்லாம் கும்பிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், நாங்கள் திருச்செங்கோடு போயிட்டோம். காலையிலே 6 மணிக்கே கிளம்பிட்டோம் ஆம்னியில். இப்போ அந்த ஆம்னியில் போகும்போதே அந்த சைடில் வீடியோ எடுத்தேன். மலை பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இப்போ நம்ம அங்கே திருச்செங்கோடு மலைக்கிட்ட போயிட்டோம். மலைக்கிட்ட தான் மலைக்கிட்ட போய்ட்டுருக்கோம். அங்கே நிறைய குரங்கு வந்துருந்துச்சு. அது வீடியோவில் எடுக்க முடியல, அப்படி கார் வேகமாக போனதுனால நம்ம எடுக்க முடியல. நிறைய குரங்கு நின்றுச்சு பாருங்கள். இதான் மலை. அந்த பாதையிலே இப்படி சுற்றி வர்ற பாதையிலே இது பௌர்ணமியில் இங்கே கிரிவலமும் போவாங்க இந்த மலைக்கு. இந்த மலையில் இங்கே அர்த்தநாதீஸ்வரர் இருக்கிறாரு. அப்புறம் முருகர் செங்காட்டவர் முருகர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பெருமாளும் இருந்தாங்க. இதான் பாருங்கள், இந்த கோயில் உள்ளே வந்தாச்சு. இது சுற்றுப்பிரகாரம். கோயிலை சுற்றி பிள்ளையார் இருக்கிறாரு. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி போகிறோம். இது அங்கே உள்ள மரம், தலைவிரிச்சி மரம் இருந்துச்சு இந்த கோயில் உள்ளது. அர்த்தநாதீஸ்வரர்னால் சிவனும் பார்வதியும் சேர்ந்துருப்பாங்க. இந்த கோயில் கோபுரம். நாங்கள் சிறப்பு தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கி பார்த்தனால முன்னாடியே கொண்டு விட்டாங்க இல்லையா கோயில் முன்னாடி. நல்லா சாமி கும்பிட்டோம். சாமிக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்துட்டு, இது படியில் நடந்து வரவங்களுக்கு அந்த படியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் இறங்கி வருவாங்க. இங்கே இது சிவலிங்கம் இருந்துச்சு உள்ள. இது அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு வந்துட்டு, அங்கே உள்ள இந்த கோமாதா சாலை பசுக்கள்லாம் வளர்ப்பாங்கள்ல, பசுக்களுக்கெல்லாம் கீரை வாங்கி போட்டு கொடுத்தோம். அகத்திக்கீரை கட்டு வாங்கி இந்த பசுக்களுக்கு கொடுத்தோம். இதான் பாருங்கள், கோயிலை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ. அந்த மேலே உயரமாக நின்னா கீழே பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சாமி கும்பிட்டுட்டோம். காலையிலே போனதுனால ஃப்ரீயாக இருந்தது, நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். இது அங்கே பெருமாள் கோயில் உள்ளே இருக்குது. பெருமாள் அதை நாமம் போட்டிருக்கு. அதில் அங்கே இந்த கோபுரத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். சாமி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃப்ரெண்டு அங்கே இருந்தாங்க. அதனால் அவங்க இன்னொரு கோயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருச்செங்கோடு மலையில் கீழே அடிவாரத்தில். அது ராகு கேது பரிகார ஸ்தலம் அந்த கோயில். அது அப்படியே மேலே மலை தான், கொஞ்சம் மலையில் அப்படியே அந்த சர்ப்பம் இருக்க மாதிரி அங்கே பால் மஞ்சள்லாம் வாங்கி ஊற்றுறாங்க. பரிகாரம் பண்ணுறவங்களும் பரிகாரம் பண்ணலாமா. எங்களுக்கு ராகு எதுலாம் ஒன்றும் இல்லைனாலும் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் அந்த கோயிலை எல்லோரும் கும்பிட்டு போவாங்க, நீங்களும் அதை சாமி கும்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. அந்த கோயிலுக்கு தான் போயிருக்கோம். இது நாங்கள் திருச்செங்கோடு மலையில் எடுத்தது ஃபோட்டோஸ்லாம். இதுதான் அந்த கோயில் பாருங்கள். இது மேலே கொஞ்சம் படியேறி போகணும். பக்கத்தில் இது
மேலே சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்க சிலையில் வந்து இந்தளவு படியேறி மேலே போனோம் நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஹரிணி, ரம்யா 3 பேர் பூரி கேட்டாங்க. ஆளுக்கு ஒரு செட்டு பூரி, வடையும். நாங்களும் எங்கள் அக்காவும் பொங்கல் சாப்பிட்டோம். பொங்கல், வடை, சாம்பார், சட்னி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலபைரவர் கோயிலுக்கு போனோம். காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு சொர்ண ஆகாச பைரவர் இருக்கார். அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னிமலை வந்துட்டோம். இது சென்னிமலை போயிட்டுருக்கோம். சென்னிமலை முருகன் கோயிலில் சாப்பிட்டுட்டு இந்த முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மணி 12 ஆகிட்டு அப்புறம் நாங்கள் இது வந்து காலபைரவர் கோயிலில் எடுத்த ஃபோட்டோ. மேலே இருக்குது பாருங்கள் சாமி காலபைரவர், அது வந்து பிள்ளையார். அதுக்கப்புறம் சென்னிமலை முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு 12 மணிக்கு அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போனோம். அந்த சாய்பாபா கோயிலில் எடுத்தது இது. இதுதான் சாய்பாபா கோயில். பார்த்தீங்களா, இதுதான் சாய்பாபா கோயில். அங்கேயும் போய் சாய்பாபா கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.